ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸில் எப்படி பீட் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி திலக் ஷேப்பில் இருக்கிற வீட் பீட் இந்த மாதிரி பஞ்சஸில் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் வாங்கிக்கலாம். இது நான் இப்போ 2 நம்பர் எடுத்துருக்கிறேன், நீங்கள் 3 நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் காட்டன் த்ரெட், 9 நம்பர் நீடில், அப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில், சிசர் இதாங்க வேணும். இதை வச்சு நம்ம அழகாக இதில் ஒர்க் பண்ண முடியும். இந்தமாரி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு டாட் வச்சுருக்கிறேன். அதிலிருந்து 2.5 இன்ச்சில் இன்னொரு டாட், அப்புறம் அதேமாரி 2.5 இன்ச் விட்டு இன்னொரு டாட். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஜரி பார்டர் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற அந்த இடத்துல அங்கங்கே புட்டாஸ் போடுற மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். இங்கேருந்து 3 இன்ச் கேப் விட்டு இன்னொரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு இடையில இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஈக்குவலாக நம்ம புட்டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு புட்டா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நூலை எடுத்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா நாட்டு அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும். ரொம்ப இது துணி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப லேஸாக இருந்தது. ஸோ அதனால் அந்தமாரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பீடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பீடுக்குள்ள கேப் ஏற்ற அளவுக்கு கேப் விட்டு நீடில் எடுக்கணும். ஸோ இது பேக்கில் வந்து திருப்பி அதை ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு பீடு வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பீடுக்கு கேப் விட்டு நீங்கள் நீடில் எடுக்கணும். அது பேக் ஸ்டிச் மெத்தடில் பண்ணுறேன். ஸோ திருப்பி அந்த கேப்பையும் ஒரு பீடு வச்சு ஃபில் பண்ணிடணும். அப்போ நெருக்கமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 6 பெட்டல்ஸ் ரவுண்டாக வர மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி தான் இப்போ பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ஃபில் பண்ணும்போது நடுவில் ஒரு பீட் 6 பீட்ஸ் சுற்றி இருக்கிற மாதிரி நீட்டாக நமக்கு நெருக்கமாக கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டெம் பண்ணுறதுக்கு நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ 3 சுகர் பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி 3 சுகர் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வி ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்தமாரி சைடில் எடுத்துருக்கிறேன். திலக் ஷேப்பில் இருக்கிற இந்த 2 பீடையும் இந்தமாரி கொடுத்துக்கோங்க நீடில். அப்புறம் ஃப்ளை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடுவில் இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது இந்த மாதிரி 2 லீஃப் வர மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு 3 சுகர் பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் லாக் பண்ணிடணும். ஸோ அகைன் இன்னொரு தடவை அதே மாதிரி வீட் பீட்ஸ் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி சுகர் பீட்ஸ். ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல பீட்ஸும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், பேக் சைடில் நான் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்க ஸ்டிச் அது உள்ள நூலை விட்டு அந்த இடத்துல நாட் போடுறேன். அப்படி போடும்போது 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல நாட் போட்டுருங்க. போட்டுட்டு பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த புட்டாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இன்னொரு கையில் ஒரு கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் மீதி புட்டாஸும் இதில் இருக்கிற மீதி புட்டாஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக்கில் வந்து நெக்லைனை சுற்றியும் அதே மாதிரி டிசைன் வந்து அடுத்தடுத்து புட்டாஸ் கீழே ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி பண்ணும்போது இந்த பார்டர் லைனில் வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நெக் லைனை சுற்றி ஒரு பார்டர் லைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி எல்லா புட்டாஸும் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி அந்த கோல்டன் லுக்கும் கொண்டு வந்தாச்சு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ண முடிஞ்சது. எவ்வளோ அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து ஸ்டிச் ப்ளவுஸ்லேயும் ஈஸியாக பண்ணலாம். நெக் லைனை சுற்றி இது ஃபுல்லாக வரும்போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது பேக் சைடில் இவ்வளோ தாங்க, அது காட்டன் நூல் தான் தெரியும். ஸோ ஸ்டிச் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் இதுமாரி பண்ணலாம். இந்தமாரி பீட் ஒர்க் பண்ணும்போது பேக் சைடில் அயன் பண்ணணும், இல்லைன்னா இந்த பீட்ஸ் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது ஒன்று தாங்க பார்த்து பண்ணணும். மற்றபடி நம்ம கையிலே தைக்கிறதுனால நல்லா ஃபிக்ஸ் ஆகி எடுத்துகிட்டே வராது. ஸோ பேக்கில் கொஞ்சம் அங்கங்கே புட்டாஸும் நான் பண்ணியிருக்கிறேன், சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வர மாதிரி. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.